திருவள்ளூர் மாவட்டம் திருவிளங்காடு ஊராட்சி ஒன்றியம் கலாம்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்து கிராம பொதுமக்களிடம் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 526 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கிராம சபையின் முக்கிய நோக்கம் ஊராட்சியில் என்ன வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளது, மேலும் நடைபெற வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கூட்டமாகும். மேலும் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இம்மாத இறுதி வரைக்கும் எடுக்கப்படும். கணக்கெடுப்பாளர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். வசிக்கும் வீட்டின் தன்மை என்ன, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பில் விவரமாக கேள்விகள் கேட்கப்படும். வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை வயதில் இருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், என்ன வேலை போன்ற கேள்விகள் கேட்கப்படும். மக்கள் அதற்குரிய சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இந்த விவரங்களை வைத்து ஊரில் மக்கள் தொகை என்ன, வசதியானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அரசு திட்டங்களை செயல்படுத்தும். வரும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ரேஷன் அட்டைதாரர்களின் தரவுகளில் இருந்த வேறுபாடுகளை சரி செய்ய துறை சார்ந்த அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம் என குறிப்பிட்ட அவர், அதாவது போன ஆட்சி காலங்களில் நம்மளோட பிஹெச்எஸ் கார்டும் அந்த பிஹெச்எஸ் கார்டோட டேட்டாஸும் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட டேட்டாவும் மிஸ் மேட்ச் இருந்தது. அபிஷியல் அதாவது நம்ம சாஃப்ட்வேர் மேட்ச் ஆக வந்தது. அந்த டாக்குமெண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்தா ஒரு 500 crores பேலன்ஸ் இருக்கு. அதை ரொம்ப பல ஆண்டு காலமா பெண்டிங் இருக்கு. 3-4 years இருந்தது. அந்த டேட்டா மேட்சிங்காக நான் இங்கிருந்து ஸ்டாஃப் அனுப்பியிருக்கோம். டெல்லியில் உட்காந்து பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டாஸ் பிஹெச்எஸ் கார்ட்ஸ் மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்ல இருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் முறையில் வழி செய்திருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆலாடு கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 522 பயனாளிகளுக்கு பட்டா, மின்னணு குடும்ப அட்டை, வேளாண்மை இடுபொருட்கள், காதொலி கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ரூபாய் 10 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கி பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்து பொதுமக்களுக்கு திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூரில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மாணவர்களுடன் எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அவர்கள் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளையும் புகார்களையும் முன்வைத்தனர். பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில் தொடர் வறட்சி காரணமாக நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிறுடன் வந்து கோரிக்கை வைத்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்வாக குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் கூட்டுறவு சங்க தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ள அங்கத்தினராக இருக்க வேண்டுமெனில் ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் ஏற்கனவே பெயரேட்டில் உள்ள அங்கத்தினர்களின் விவரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே கரும்பு விவசாயிகள் தங்களது ஆதார் எண்களை அந்தந்த கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களிடம் உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள VM நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கும் விதமாக பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகளை வழங்கினார்.